வெல்கம் டு அத்விசஸ்மி விலாக்ஸுங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்கார அக்காவோட பிறந்த மொழி கல்யாணம்னு சொல்லிட்டுங்க 2 நாளாக வாசங்கீதா ஈரோடு போய் கடைவீதியில் 2 சீலை எடுத்துகிட்டு வரலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு நேரமே இல்லாமல் போகாமல் இருந்ததுங்க. சரி இன்னைக்கு நேரம் இருந்தது, வாங்கக்கா காத்தால் நேரமாக போயிட்டு வந்துடலான்ட்டுங்க கிளம்பியாச்சுங்க. மத்தியானம் வேறு சின்னவளுக்கு பள்ளிக்கூடம் அரை நேரங்க. அதுக்குள்ளேயும் போயிட்டு வந்து அவளை பள்ளிக்கூடம் தாட்டணுன்ட்டுங்க காலைல 10 மணிக்கே கிளம்பிட்டேங்க. ஏன்டா கிளம்பி வந்தேன்னு ஆகிப்போச்சு. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த அளவுக்கு வெயிலுங்க. வெயில்னா வெயில், அளவத்த வெயிலுங்க. இந்த பங்குனி மாத வெயில் பல்ல காமிக்குதுன்னு ஒரு பழமொழி இருக்குது பாருங்க. அந்த பழமொழி சரியாக தாங்க போச்சு. அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுதுங்க. சரின்ட்டு கடைக்குள்ளே போகலான்னு போனாங்க. கடைக்குள்ளே நல்லா ஏசி போட்டு நல்லா குளு குளுன்னு இருந்ததுங்க. போனோமா பார்த்தோமான்ட்டுங்க ஒரு 2 சேலையை மலார்னு எடுத்துட்டேங்க. நேரம் வேறு ஆகிட்டே இருந்ததுங்க. சரி 12 மணி ஆயிடுச்சு போகலாங்க்கான்னு எடுத்துட்டுங்க அப்பாடான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கோணப்புளியங்காய் பொரிச்சு வச்சுருந்தாங்க. கோணப்புளியங்காய் பார்த்தீங்கன்னா கலரு நீங்கள் எல்லாருமே வெள்ளை கலர் தான் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு சிகப்பு கலரில் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பாருங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு கலரில் கோணப்புளியங்காய் காய்க்குதுங்க. உங்கள் சைடு ஏதாவது இந்த மாதிரி கலரில் கோணப்புளியங்காய் இருந்தால் கமெண்ட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இதே ஒரே மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா ரெட் கலர்லேயும் இருக்குதுங்க, இந்த மாதிரி வெள்ளை கலர்லேயும் இருக்குதுங்க. அந்த காலத்தில் நமக்கெல்லாம் இது தாங்க ஸ்நாக்ஸு. கொய்யாக்காய், மாங்காய், நெல்லிக்காய், கோணப்புளியங்கான்னு. இந்த கோணப்புளியங்காயெலாம் நம்ம அந்த காலத்தில் எந்த மரத்தில் பார்த்தாலும் ஏறி போய் பொறிச்சிருவோங்க. இந்த காலத்து பிள்ளைங்க இது என்ன சாப்பிடுதுங்களா? ஸ்கூலுக்கு இது ஸ்நாக்ஸாக கொண்டு போக பார்ப்பானா? ஏங்கம்மா நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இந்த கோணப்புளியங்காய் நான் எங்கே பள்ளிக்கூடம் கொண்டு போக போகிறேன்? எனக்கு ப்ரெட் ஆம்லேட் போட்டுத்தாங்க அப்படின்னுச்சுங்க. சரி வா பாப்பா போட்டு தரேன்னா, நீங்கள் அக்கட்டினவருங்கம்மா, நீங்கள் போட்டிங்கன்னா லேட் பண்ணிடுவீங்க, மணி 1:15 ஆயிடுச்சு, 1:20க்கு வேன் வந்துரு அப்படின்ட்டுங்க அவளே ஓட்டுக்கிறேன்ட்டு அவளே முட்டையை 2 உடச்சி ஊற்றி ஆம்லேட் போட்டுட்டு இருந்தாளுங்க. சரி அவள் ஆம்லேட் போடுறதுக்குள்ளேயும் நம்ம வாட்டர் கேனுக்கெலாம் தண்ணி ஊற்றி வச்சிடலான்ட்டு வாட்டர் கேனுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டுங்க அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறக்குலாம் எடுத்து வச்சுட்டேங்க. நான் எடுத்து வச்சுட்டு வந்து பார்க்குறக்குள்ளே இங்கே பாருங்க ப்ரெட் ஆம்லேட் அவ்வளோ அருமையாக போட்டாளுங்க. போட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டாளுங்க அம்மனி. பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா மணி 1:25 ஆயிடுச்சுங்க. பையன் அவசர அவசரமாக எடுத்து மாட்டிட்டு வெளியே கிளம்பிட்டாளுங்க. ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டுங்க. வெளியே வந்து பார்த்தா வெயில் பட்டை கிளப்புதுங்க. வேன்கார் வேறு வந்து ஆரன் அடிச்சிட்டே இருந்தாருங்க. சரி பாப்பா சீக்கிரம் போக நேரம் ஆகிப்போச்சு அப்படிங்காட்டி அவசர அவசரமாக இறங்கி ஓடுறாளுங்க. இவ இறங்கி போனதுக்கப்புறம் நம்ம பெரியம்மணி கம்முன்னு இருக்கிறாளுங்க. அவள் எப்படா பாப்பா போவா அப்படின்ட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாளுங்க. டேரி மில்க் சில்க்கு வாங்கி வச்சுட்டுங்க அங்கே வருங்க அதை பிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கோணப்புளிங்காய் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிடுங்கன்னு அப்படின்னா அவள் வந்து ப்ரெட் ஆம்லேட் வேணும்னு கேட்குறாளுங்க. இவ டேரி மில்க் சில்க் வாங்கி வச்சு சாப்பிட்றாளுங்க. சரி எங்கேயோ சாப்பிடுங்க என்னமோ வந்துங்க நம்ம வேலையை போய் பார்க்கலான்ட்டுங்க நம்ம செடி வருங்க ரோஸ் செடி வச்சுருக்குறோங்க தொட்டியில். அது கலர் பார்த்திங்கன்னா ஒய்லட் கலருங்க. அது நல்லா பூத்து இருந்ததுங்க. அதே மாதிரி அதே தொட்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா சும்மா மிளகாய் விதையை போட்டு விட்டுங்க. அது பாருங்க மிளகா நல்லா காய்ச்சி எத்தனை மிளகா காய்ச்சிருக்குன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சுங்க. மிளகா ஏகப்பட்ட மிளகா காய்ச்சிருக்குதுங்க.